பாத்தி பவானிங்கிறது வெறும் பேர் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. எஸ்கேஎஸ் ஜென்னை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரெஸ்டோரேஷன் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பீங்க. இது வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிற ப்ராசஸ்ஸு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிங்கர் வேலைலாம் கிட்டத்தட்ட நல்லா கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு ஃபினிஷ் பண்ணாங்க, ஏற்றி அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா 2 ஓஸ் வந்து மாற்றணும், ஃபுல்லாக பெட்ரோலில் ஓடுற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி எல்பிஜியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த ஃபுட்டேஜஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடுன்றது பண்ணுறேன். அண்டு இப்போ பாருங்கள், மழை வேறு லேசாக தூர்றதுனால விண்ட்ஷீல்ட் கிளாஸ் எல்லாம் சும்மா பதக்கி வச்சுட்டு பேனட்லாம் சும்மா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்டு இன்னும் நிறைய விஷயன்றது இந்த வண்டியில் பண்ண போதும். அதாவது பெயிண்ட் அப்கிரேடாக இருக்கட்டும், இன்னும் நிறையா விஷயம். ஃபுல் டேஷ்போர்டுமே பார்த்தீங்கன்னா கலட்டி க்ளீனுன்றது பண்ணி திருப்பி வந்து ஃபிக்ஸுன்றது பண்ணியிருக்கு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு, அண்டர்சைஸ் பெயிண்ட், இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது. என் வாய்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அண்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ப்ராசஸ் தான் ஃபுல்லாக. அண்டு இந்த ரெஸ்டோரேஷனுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு, என்ன ஏது, எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம போக பேசுன்றது ஆரம்பிப்போம். அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வண்டியை ஃபுல்லாக பிரித்து வேலைன்றது வந்து பார்த்துட்டாங்க. இப்போ நான் குட்டி கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். அந்த வண்டியோட திங்ஸ் எங்கே இருக்குது, சீட்லாம் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது, எல்லா கிளிப்பிங்ஸுமே அப்படியே ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே பேக்ரவுண்டில் போடுறேன். அண்ட் எந்த ஓஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாட்ட போகிறோம் அதையுமேன்றது நான் வந்து சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி காட்டுறேன். அதுபோக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காயிலோட ஓஸ், ஏசி காயிலோட ஓஸ் வந்து தான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அதுவும் எங்கே இருக்குன்றதையும் அப்படியே காட்டுறேன். ஓஸ் சொன்னேன்ல, அது எந்த 2 ஓஸ் தான் கைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஹண்டை வச்சு நம்ம வந்து இது பண்ணணும், டைட் வச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து டைட்டில் வச்சாச்சு. அண்ட் ஹோஸ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸ் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு காட்டலாம். அங்கே ஒரு பைப் தெரியுதா, இந்த பைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் கைஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் பாடிக்கு கீழே அடியில் வரும், அதுவுமே நான் காட்டுறேன். அண்டு மழை பெஞ்சதை பார்த்தீங்களா, தெரியுதா அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஆகிடுச்சுன்ட்டு, இப்போ பெஞ்ச மழையிலேயே. அண்டு உள்ளே ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இதாங்க ஃபுல்லாக இருக்கிற வியூன்றது. அண்ட் திறந்தனால இருட்டாக இருக்குது. அண்ட் எல்பிஜி டேங்க்கும் பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளே தான் கிடக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வர மாதிரி அசம்பிள்ன்றது பண்ணியிருக்கோம். இதாங்க ஃபுல் வியூ. அண்ட் உள்ளே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், பெயிண்ட்டாக காட்டுறேன். இதாக பார்த்தீங்கன்னா சும்மா இன்டீரியர் பாடியில் எதுவும் ரெஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்ண பெயிண்ட்டு கைஸ். அண்டு இதான் பார்த்தீங்கன்னா பைலட்டோட சீட், அதாவது டிரைவர் சீட். இதில் உட்காந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை ரன்னுன்றது பண்ண முடியும். இப்போதைக்கு இருக்கிற சீட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது கைஸ். உள்ளே இருக்கிற சீட்டு ஃபுல்லாக ஃபைனலி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ன்றது பண்ணியாச்சு. அங்கே அந்த ஓஸு கேட்டா எங்கே வாங்குவேன்னு தெரியுமா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டோரை நம்ம ரொம்ப லென்த்தாக வாங்கிட்டோம். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸுன்றது பண்ணியாச்சு. சரிதா, இதுக்கும் போய்க்கும் ரொம்ப நல்லாவே உள்ள தள்ளி அமைக்கியாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தெரியுதா, ஏன்னா எனக்கே தெரியல, கையை உள்ள விட்டு தான் அமுக்கிறேன். இந்த அருக்கு உள்ளது வருது, அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சாச்சு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபிட்டுன்றது பண்ணல. இருக்குங்களா பெயிண்டோட அவுட்புட்டு பகலில் பார்த்தோம்னா இன்னும் கலர் மாறும்னு நினைக்கிறேன். தென் ரெஸ்டோரேஷன் வீடியோவில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுதான் வண்டியோடைய கார்பரேட்டரை பார்த்தீங்கன்னா கலட்டின்றதை வச்சுருவோம். இப்போ க்ளீன் பண்ணிட்டு மாட்டுறதாங்க டாஸ்க்கு. நீங்கள் என்ன கலாட்டணும், நீங்கள் கலாட்டுறது தான் பெரிய சிரமமாயிடுச்சு. சரியும் இதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு திருப்பி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி.
இதுவே ஒரு பெரிய டாஸ்க்காக தாங்க சமைஞ்சிருச்சு. பாருங்க ஏர் ஃபில்டரோட அதெல்லாம் எப்படி கிடக்குன்ட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் கழட்டியாச்சு. மொத்தம் 4 பரம் நட்டு, அதில் ஒரு நட்டு வந்து மிஸ் ஆகிருச்சு. 4 த்ரெட்லேயும் வரும். இந்த காட்டுறாங்க 3 மட்டும் இருக்கா, ஒன்று வந்து கீழே வந்துருச்சு, இன்னொன்று தான் போட்டாகணும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் கழட்டியாச்சு. ரப்பர் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி ஃபினிஷ் பண்ணுற கட்டாயத்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 சின்ன சின்ன வேலை இருக்குது. வைப்பரெல்லாம் மாட்டணும், கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃப்ரண்ட்டு க்ரில்லு மாட்டணும். இந்த மாதிரி சின்ன வேலை, பின்னாடி நம்பர் பிளேட்டு, இந்த மாதிரி வேலைலாம் இருக்குது. அந்த உள்ளன்றதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கின்றது இன்னும் ரொம்ப முடிஞ்சிருச்சு. தெரியுதுங்களா? ஒரு சிக்கியில் ஃப்ளோர் மேட் மட்டும் நம்ம வந்து ஒருத்தர மாதிரி இருக்கும். வண்டியுமே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐடியில் நல்லாவே நிற்கிது. ஐடியில் நல்லாவேன்றது நிற்கிது. அண்ட் இப்போ எடுக்கிற ஒரு சின்ன ஒரு ரைடு மாதிரி போவோம். ரைடு மாதிரி மீன்ஸ் ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு